வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 1/1/2025 முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் பல மாற்றங்கள் வரப்போகுது. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன மாற்றம்னு சொல்லிட்டு அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1/1/2025 முதல் பல மாற்றங்கள் வரப்போகுது. இது மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மாற்றம் தான் இதில் பார்க்க போகிறோம். அது என்ன மாற்றம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் 2025 புதிய வாகனம் எடுக்க போகிறதாட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் இது உங்களுக்கான வீடியோ தான். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி காருடைய விலை 3% to 5% அதனுடைய விலை உயரப்போகுது. அதுவும் எப்போதிலிருந்து அமலுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1/1/2025 முதல் தான் அமலுக்கு வருது. இதில் பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் அவங்களுடைய வாகனத்தின் விலையை கூட்டியிருக்காங்க. அதிலும் மெயினாக பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி, ஹோண்டோ, BMW இப்படி முக்கியமான நிறுவனங்கள் அவங்களுடைய வாகனத்தின் விலையை 3 முதல் 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாகனங்களின் உற்பத்தி விலை அதிகரித்திருக்க காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இப்போ வாகனத்துடைய ரேட்டை அதிகப்படுத்திடுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 2025 ஆண்டில் நீங்கள் புதிய வாகனம் எடுக்க போகிறதா இருந்தால் பழைய நீங்கள் 2024 எடுத்ததை விட இப்போ அதிகமாகுது 3 முதல் 5%. அதனால் எடுக்க முன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அதற்கான பணத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் புதிய வாகனங்கள் எடுக்க போங்க. எடுக்கிறதுக்கு முன்னால் காருடைய விலை இதுக்கு முன்னால் என்ன ரேட் இருந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு டீட்டெயில்ஸும் கேட்டு புதிய வாகனங்களை நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்